மார்க்கெட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் டைமில் இருக்குது. ஆல் டைமில் என்ன பண்ண முடியல, ரெசிஸ்டன்ஸை உடச்சி போக முடியல. இதனாலே நிறைய பேருக்கு என்ன பயம்னா, இது பபுளாக இருக்குமோ, இது ட்ரபுளாக கூட மாறலாமா அப்படின்னு நிறைய பயம் இருக்குது. இது உண்மையாலே பபுளா, இந்த பபுள் வெடிக்க போதா அப்படின்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக்குமார், co-founder of TradeHUS. வாங்க வீடியோ கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னென்னா, நிறைய பேருக்கு இப்போ ஒரு பயம் வந்துருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும் போது நிறைய பேர் என்ன பயப்படுவாங்கன்னா, இங்கேருந்து கிராஷ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா நார்மலாக கிராஷ் எடுத்திங்கனாலே மார்க்கெட் எங்கேருந்து கிராஷ் வரும்னா, ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கும் போது மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது தான் சடன் கிராஷ் வரும். அதனால் இப்பயும் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பயப்படுறது என்னென்னா, போன வீடியோவில் கூட நம்ம இந்த இன்வெஸ்டிங் பற்றியும் செக்டார்ஸ் பற்றியும் பேசுனதால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதும் இதுதான். என்னென்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல் டைம் ஹையில் இருக்குது, இது வந்து பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமாக கூட இருக்கலாம். இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம், இந்த பபுள்லாம் ஒன்றும் கிடையாது. பபுள்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ சோப்பு நுரையிலேருந்து வரும் அந்த பபுள் முட்டைன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுனா, அந்த பபுள் வந்து அப்படியே மேலேயே போயிட்டே இருக்கும். அது வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல் மேலே போகும். கடைசியில் என்ன ஆகுனா வெடித்து மொத்தமாக கீழே வந்து, இன்னொரு இதில் சொன்னால் பலூன் வச்சுக்கலாமே, பலூன் காற்று ஊதுனா அது பாட்டு என்ன பண்ணிட்டே இருக்கும், மேலே போயிட்டே இருக்கும். உடச்ச உடனே என்ன ஆகிடும், அதோட எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபால் வந்து பெருசாக இருக்கும். சவுண்டு பலூன் வெடிக்கும் போது தான் அதோட இது எல்லாருமே தெரியும். அதுக்கப்புறமா தான் மக்கள் எல்லோரும் உள்ளே வருவாங்க. அது மாதிரி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இது வந்து பபுளாக இருக்கலாம். இன்னொரு வார்த்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. என்னென்னா, மார்க்கெட் வந்து லோ ப்ரைஸில் இருக்கும் போது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸும் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பை மேலே பை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரைஸை என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஹையில் எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு இந்த இடத்துல தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வருவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் இவங்ககிட்ட டம்ப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து இவங்க மொத்தமாக மாஸ் செல் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ஆகிடும், மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். அந்த மாதிரி தான் மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. என்னென்னா, பம்ப் பண்ணிட்டாங்க ப்ரைஸை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22,000 கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு டம்ப் ஆக போகுது, பெரிய பெரிய ஆளுங்களாம் டம்ப் பண்ணுறாங்க, அது கீழே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை உடைக்க முடியல. மார்க்கெட் என்ன பண்ண முடியல, ப்ரீவியஸ் ஹையை உடைக்க முடியல. ஏற்கனவே நிறைய பேருக்கு ஆல் டைம் ஹையில் இருக்கும் போதே பயம் இருந்துச்சு. இது வேறு இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் வேறு மார்க்கெட் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து கீழே வர்றதுனால இருந்த பயத்தில் இன்னும் அதிகமாகி எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமாக இருக்கலாம், பபுளாக இருக்கலாம், இந்த பபுள் என்னைக்கு வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன கொடுக்குறாங்க, 8 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிராஷ் வந்திருக்கு. அது எந்தெந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1992 வந்துட்டு ஜாப்பனீஸ் ரியல் எஸ்டேட்லேயும் நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் ஃபேமஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஹர்ஷத் மேதா ஸ்கேம். அந்த இதில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆட் பண்ணிங்கன்னா 2000 உண்டு. 2000 நம்மளுக்கு தெரியும் .com பபுள் வந்துச்சு. அது பெரிய இதுவாக இருந்துச்சு அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் 2008 பார்த்தீங்கன்னா அமெரிக்கானோட ஹவுசிங் மார்க்கெட்டில் பயங்கரமாக விழுந்துச்சு. அந்த டைம் தான் லீமன் பிரதர்ஸ்லாம் விழுந்தாங்க. அதுக்கு அடுத்த 2016 பார்க்கும்போது குளோபல் செல் ஆஃப் இருந்துச்சு. அதில் எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $2 trillion கிட்ட லாஸ் ஆச்சு. அது அந்த டைமில் தான் நம்மளுக்கு டிமானிட்டைசேஷனும் வந்துச்சு. இப்போது அடுத்த 8 இயர்ஸ் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இப்போ எங்கே வந்து நிற்கிறோன்னா 2024. ஸோ இது மார்க்கெட்டும் ஹையை உடைக்க முடியல, ஆல் டைம் ஹையில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சைக்கிள் வேறு சொல்லி 8 இயர்ஸ் சைக்கிள் வேறு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இதுவாக கூட இருக்கலாம், என்ன பண்ணலாம், கீழே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் போன வீடியோவில் நிறைய பேர் வந்து பயப்படுறது என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் இது கிராஷாக வருதுன்னா ட்ரேடர்ஸ் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்போதுமே சொல்லியிருப்போம், ஒரு அப் ட்ரெண்டு யாருக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுவே டவுன் ட்ரெண்டு ஒரு கிராஷ் வரும்போது தான் யார் அதிகமாக ப்ராஃபிட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ். அதனால் இதை பார்த்து இன்கேஸ் நம்ம இதை வரும்னு சொல்லலை, இன்கேஸ் வந்துச்சுன்னா கூட நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ட்ரேடர்ஸ்க்கு நம்ம இதை வந்து நார்மலாக சொல்லுவோம் என்னென்னா, அப் ட்ரெண்டில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், ஆனால் டவுன் ட்ரெண்டில் தான் ஃபார்ச்சூனே பார்க்க முடியும். அதனால் டவுன் ட்ரெண்டு வருதுன்னா பயப்பட வேணாம். இப்போது இது இன்னும் டவுன் ட்ரெண்டாக கன்ஃபார்ம் ஆகலை. இன்கேஸ் இது டவுன் ட்ரெண்டாக வந்துச்சுன்னா கூட பயப்படணும்னு அவசியம் இல்லை, ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், நான் ட்ரேடர்ஸ்க்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, போன 8 இயர்ஸில் என்ன நடந்துச்சு, என்ன அறிகுறி காமிச்சுது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் பார்த்தலாம். இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல வந்து லம்பாக வந்து இன்கேஸ் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா
லம்சமாக போடுறது வந்து நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்கு பயம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, எது ஒரு 1 lakh வச்சுருக்கீங்கன்னா 1 lakh மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நிஃப்டி பீஸில் அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னா, மாதத்துக்கு மாதம் என்ன பண்ணிகிட்டே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தால் கூட என்ன ஆகிடும்னா, நீங்கள் மேலே பை பண்ணதும் கீழே பை பண்ணதும் இப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும். அதனால் இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா லம்சமில் போகாமல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மாதம் உங்களால் எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஷ் வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் செக்டார் விழுதுன்னா ஒரு சில செக்டார்ஸ் என்ன ஆகும், ஏறதான் செய்யும். அதனால் என்ன பண்ணாதீங்க, உங்கள் கேஷ் எடுத்துகிட்டு போய் மொத்தமாக ஒரே செக்டாரில் போடாமல் என்ன பண்ணுங்கள், டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரே ஸ்டாக்கில் ஒரே செக்டாரில் போடாமல் என்ன பண்ணுறீங்க, ரயில்வே செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, பேங்க்கில் கொஞ்சம், இது மட்டும் இல்லை ஐடியில் கொஞ்சம், இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். எல்லா முட்டையும் ஒரே பேஸ்கெட்டில் போட்டிங்கன்னா தான் பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுங்கள், டைவர்சிஃபை பண்ணி பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. என்னென்னா கீழே வந்தாலும் அது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். இதுதான் நம்ம யாரோட ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, வேர்ல்டில் ஃபஸ்ட்டு பில்லியனரே நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா எப்போ ஒரு கஷ்டமான நிலமை வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா தைரியமாக இறங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி கேஸ் இது வந்து பபுளாக வெடிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தைரியமாக ரொம்ப பயப்படாமல் அது கீழே வர வர என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு ஃபாலியும் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்வெஸ்டர்ஸ். சரி, நம்ம ட்ரேடர் பார்த்துலாம். இப்போ 2024 வந்திருக்கு. எல்லோரும் முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்க, 2016 வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 2008 நம்ம 2008 வந்து பார்க்கலாம். அதான் மேஜர் கிராஷாக வந்துச்சு. ஸோ இப்போ நான் எந்த இயர் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் வந்து 2008 எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, 2008 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பீரியடாக இருந்துச்சு. பயங்கர இந்த ஹவுசிங் மார்க்கெட்லாம் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது வேணாலும் பாருங்கள், லிங்க்கு கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஆச்சுன்னா பயங்கரமாக விழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல்ஸ்ன்றது எப்போதுமே கொடுக்கும். ஒரு அறிகுறி எப்போதுமே மார்க்கெட் என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் நம்மளால் ஓரளவுக்கு என்ன பண்ண முடியும், கணிக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ போன வீடியோவில் வந்து நிறைய வீடியோவில் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாருன்னா, சார் ட்ரெண்ட் லைன் போட்டு காமிங்க சார், ட்ரெண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் கூட வரைஞ்சி பார்க்கலாமே. இது வந்து அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு, தெரியும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்மாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அழகாக அந்த இடத்துல டச் ஆகி மார்க்கெட் போயிட்டே இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருக்கு. உடச்சிட்ட பிறகு தான் பாருங்கள் மேஜர் ஃபால் வந்திருக்கு. எனக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உடச்சிட்ட பிறகு தான் மார்க்கெட் என்ன இருக்குது, மேஜர் ஃபால் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, மேலேயே கூட கண்டுபிடிக்கலாம். மேலே எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கிடையாது. ஜூம் பண்ணி பாருங்கள். நல்லா நம்மளுக்கு தெரியும், ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயங்கள் வருது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரெண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ரெண்டு மாதிரி ஃபார்ம் ஆகி மார்க்கெட் என்ன கொடுத்துருக்கு, கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. சரி, இது எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமே. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.618 தான் மார்க்கெட் என்னாச்சு, கீழே வர ஆரம்பிச்சு. நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தா இங்கே கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லை மற்ற மெத்தட்ஸ் என்னென்னா, அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா கூட நம்ம சொல்லித்தரும் போது கூட ஒரே மெத்தட் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னென்னா 2-3 மெத்தடை நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் ஏன்னா அவன் சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணி பார்க்கணும்னா, பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஃபிபனோக்கி காமிக்கிறோம், ட்ரெண்ட் லைன் காமிக்கிறோம், இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னா பேக் டெஸ்டிங் பண்ணதுனால தான் சொல்கிறோம். இல்லைனா நம்ம சொல்கிறதுக்கான அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் நம்மளுக்கு தெரியல, அப் ட்ரெண்ட் என்னன்னு தெரியல, டவுன் ட்ரெண்ட் இல்லைனா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிராஷ் அப்போ லாஸ் பண்ண தான் செய்வாங்க. இப்போ வந்து ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பை பண்ண மாட்டாங்க. அப்போ யார் லாஸில் இருக்க போகிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது, அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கும் போது என்ன பண்ண போகிறாங்க, பை பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த பயம்ன்றது வராது. இன்கேஸ் நம்மளுக்கு தெரியலனா தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த பயங்கள் வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோவில், இது பபுளோ ட்ரபுளோ, இது பபுளாக வெடிக்க போதோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணலாம்னா ஒரு விஷயத்தை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி 20,000 இருக்கும் போதே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னா இது பபுளாக இருக்கும், ஆயில் டைம் ஹையில் இருக்குது, இது உடச்சிடும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் என்னாச்சு 22,000 வரைக்கும் போச்சு. இப்போ திருப்பியும் என்ன சொல்கிறாங்க, 22,000 இருக்கும்போது மார்க்கெட் வந்து பபுளாக இருக்குது, உடச்சிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், என்னென்னா மார்க்கெட்லேருந்து பார்க்கும்போது அது வந்து மார்க்கெட்டோட டார்கெட் 25,000னா 22,000ன்றது ஹை ப்ரைஸ் கிடையாது, அதுக்கு லோ ப்ரைஸ் தான். நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது எது ஹை ப்ரைஸும் எது லோ ப்ரைஸும். இப்போ நிறைய பேர் வந்து இதை ஹை ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் மார்க்கெட்டோட டார்கெட் 25,000 இருந்துச்சுன்னா
இது வந்து பார்க்கறதுக்கு லோ ப்ரைஸ் தான். அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேணாம்னா பபுள் வருதோ இல்லையோ நான் முன்னாடியே சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லம்சமாக பண்ண வேண்டாம், உங்களுக்கு பயம் இருந்தாலும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. இன்கேஸ் இது பபுளாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லம்சமாக போடாதனால என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் பண்ணிக்க போகிறோம். மேலே கொஞ்சம் 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு, திருப்பியும் என்ன பண்ணலாம், அதே அமௌண்ட் 10,000 திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ஆகிடும். அதனால் என்ன பண்ண வேணாம், ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாம். இன்கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே போனால் நல்லா ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் பபுளாக வந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் நான் இதை வந்து நான் சொல்கிறேன்னா, இந்தியா வந்து பார்க்கும்போது க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். என்னன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சைனாலேருந்து இப்போ எங்கே வராங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. இப்போ அவங்களாம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினச்சி தானே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தவிர ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நான் உங்களை பயப்பட வேணாம்னு சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. அதுக்கு நம்ம வண்டி ஓட்டாமல் இருக்கோமா, நம்ம வண்டி ஓட்டுறதே இல்லையா, ரோட்டில் போகிறதே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னென்னா அதுலேயும் சர்டன் ரிஸ்க் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்படியே உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரிகாஷனரி மெஷர்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறோம். இப்போ வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடுறதா இருந்தாலும் சரி, ஸ்பீட் லிமிட்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுறதாலும் சரி, என்ன பண்ணுறோம், ப்ரிகாஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு விஷயமும் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா கிராஷ்ன்றது அப்பப்போ வரதா செய்யும், கரெக்ஷன்றது மார்க்கெட்டில் வரதா செய்யும். கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுக்கு வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கரெக்ஷன் வந்துட்டு ஒரு அளவுக்கு மார்க்கெட் கீழே வரும்போது தான் அந்த மார்க்கெட் வந்து ஹெல்த்து வந்து நல்லா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கரெக்ஷன் இல்லாமல் மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்குன்னா அது நல்ல மார்க்கெட்டே கிடையாது, அன்ஸ்டேபிள் மார்க்கெட் தான். அதனால் கரெக்ஷன்றது வரதா செய்யும். கரெக்ஷனை பார்த்து பயப்படாமல் கரெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணுறதோ அதை ட்ரேட் பண்ணுறதோ உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த விஷயங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீ இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் ட்ரெண்ட் லைன் பற்றியும் இந்த ஃபிபனாக்கி பற்றிலாம் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் ட்ரேடர்ஸ், வி டீச் பீப்பிள் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்ம சொல்லித்தரோம். இன்கேஸ் வேணும்னா அந்த சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது தெரியும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் பேட்சஸ் சாட்டர்டேவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிரான்ச்சஸ் வர முடியலைன்னா நம்மளுக்கு ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா பபுள் அது வெடிக்குதோ இல்லையோ நம்ம பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பாட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. அது பபுள் வெடித்தாலும் நம்ம அதுக்கேற்ற மெஷர்ஸ் எடுத்துக்கலாம், பபுள் வெடிக்கலனாலும் அதுக்கேற்ற மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.